அடுத்தவா புருஷன் தான் வேணுமா உனக்கு, நீ வந்தனாலதான் அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, நீயும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படிதான் நாசம் பண்ணுவியா அந்த மாதிரி கேக்குறாங்க. நீ அழகா தானே இருக்க, அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு பின்னாடி தொங்கிட்டு இருக்கிற அப்படின்னு. அவன் வந்து ஆம்பளே கிடையாது, அவனை கல்யாணம் பண்ணா அவனுக்கு குழந்தைய பிறக்காது, இவனுக்கு அதனாலதான் பாஸ் லைஃப்ல குழந்தையே இல்ல. நானும் இவன் சிச்சுவேஷன் இருந்திருக்கேன், புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரிஞ்சுது. ஒருத்தவங்களுக்கு செகண்ட் லைஃப் கொடுக்கும்போது அதுக்குள்ள என்னென்ன ஸ்ட்ரகிள் வரும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். இதுல சொல்றதுக்கு எனக்கு வெக்கமே இல்லை, எனக்கு அவங்க வாழ்க்கை வச்சுதான் போட்டு. எனக்கு இவங்க எமோஷனலா பேசணும்னு எனக்கு ஒண்ணுமே பேச முடியல. அவங்க அழுகுறாங்க. இல்ல கண்ணான கண்ணோடி கலங்காதடி, யார் போனா என்ன நான் இருப்பேனடி. அங்க வந்து ஒரு ஜோடியை சுத்துறாங்கப்பா, அதான் அவர் வந்து உடனே நம்ம விருப்பத்துக்காக என்கேஜ்மெண்ட் பண்றாருப்பா. இப்பதான் நான் நிறைய என்கேஜ்மெண்ட் சொல்லுவேன். இவர் வந்து சரி ஓகே நம்ம வந்து ஹஸ்பண்ட் மெட்டீரியல் எடுத்துக்கலாம்ப்பா. எப்போனா அவங்க லைஃபை விட என் லைஃபை பத்தி நிறைய யோசிக்க ஆரம்பிச்சாங்க. என் கூட சேர்றதுனால